இல்லை இல்லை அது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக தெரியும். அது மறுபரிசீலனை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்ந்த பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பது தான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் திரு டிடிவி தினகரன் எங்களுடைய கூட்டணிக்கு வரலாம்னு வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் அழைப்பு விடுக்கிறாங்க. வைகை செல்வன் இதே போன வாரம் எப்படியெல்லாம் பேசினார்னு எனக்கு தெரியும். அவர்கள் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இவர்களால் துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். 21 தேர்தல் அப்போ எனக்கு தெரியும் பழனிசாமி, எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரியம் வரும். அவருக்கு தயக்கம் இருக்கும். என்னை விட அவர் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. as long as he is the general secretary of ADMK or he is the deciding authority of ADMK. கரெக்டு தானே? ஆனால் சில நல்ல உள்ளங்கள், நல விரும்பிகள், டெல்லியை சேர்ந்தவர்கள், அம்மாவின் கட்சியெல்லாம் ஒரு அணியில் வரணும், அம்மாவின் தொண்டர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக நாம் எல்லாம் ஒரு அணியில் திரண்டாதான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னப்போ எனக்கு தெரியும் உறுதியாக அது நடக்கப் போவதில்லை என்று. இருந்தாலும் இப்போ தெரிஞ்சவர்கள், நாம் மதிக்கக்கூடியவர்கள், வயதிலே பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர்கள் மீது உள்ள மரியாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அது நடக்காது என்பது அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன். இன்னொன்று, பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நான் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் ரிட்டனாகவே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. சில அந்த நேரத்தில் சில முக்கிய டெல்லியிலேருந்து வந்தவர்களை நான் சந்தித்தப்ப அது என்னுடைய லெட்டர் பேர்லேயே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு.